ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது என்னன்னா அம்பாளோட நம்ம நேரடியாக தொடர்பு கொண்டு நம்மளுடைய கண்களாலும் மெய் வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இவை அத்தனைகளாலும் புரிந்து கொள்ளக்கூடிய வடிவமா பார்க்கலாம் அந்த ஸ்ரீசக்கரத்துல அம்பாளை. அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் சரிதான், நீங்க என்னென்னவோ சொல்றேன், அதெல்லாம் விட்டுருவோம். முதல்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது இந்த யந்திரம் தான் வைப்பா. இந்த யந்திரத்தெல்லாம் மந்திரம் ஜெபம் பண்ணுவா. அதை தான் சுவாமி கண்டியில வைப்பா. அதுதான் சாமியா மாறி பேசும் எல்லாருக்கும். அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த ஸ்ரீசக்கரராஜ நிலையான்னு சொல்லியிருக்கிற நாமாவளி. இதெல்லாம் விட்டுருவோம். ஸ்ரீசக்கரராஜ நிலையான்னு சொல்லிட்டே இருந்தா என்ன பலன் அப்படின்னா, அம்பாள் பிரத்யட்சமா நம்ம முன்னாடி வருவா, அதுதான் பலன். அப்படி முன்னாடி வரக்கூடிய அம்பாளை நம்ம பார்க்கணும், எல்லாரும் பார்க்கலாம். அவளுக்கு பரம கருணை. இந்த நாமாவளியை சொல்லி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அபிராமி பட்டர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே அப்படிம்பார். அப்படி அம்மா மாதிரி வந்து கட்டி பிடிச்சிட்டு வர காலை. அப்படி ஒரு வாத்சல்யத்தோட நம்ம இந்த நாமாவளி சொன்னோம்னா அம்பாள் பிரத்யட்சமா தாயார் மாதிரி வருவா. அதை பார்த்து மகிழ இறையருளை பெற முயற்சி செய்வோமாக.